கவிதை பாரம்பரியம் என்றது கவிதை பாரம்பரியம், அதாவது முக்கியமாக தமிழ் கவிதை பாரம்பரியம் என்பது ஒரு 2000 ஆண்டுகள் வரை நின்று செல்வது. ஏனென்றால் நாங்கள் தென்னாசிய மொழிகளிலே, ஏன் உலக மொழிகளிலே கூட இந்த தமிழ் மொழி என்பது ஒரு நீண்ட கால மொழி. இந்தியாவை எடுத்து பார்த்தோமானால் நாங்கள் சமஸ்கிருதம் அழிந்து விட்டது, ஆனால் இந்திய மொழிகளிலே மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட மொழியாக இருக்கின்றது. அதற்கு இலக்கணம் இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏறத்தாழ சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த சமகால, அதாவது ஆங்கில இலக்கியங்களின் வருகைக்கு முன்பாக எங்களுடைய தமிழ் வரலாற்றிலே, தமிழ் பண்பாட்டிலே கவிதை என்பது ஒரு முக்கிய இடத்தை வகித்திருக்கிறது. ஆகவே இந்த கவிதையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் அந்த ஆற்றலோடு, அந்த உழைப்போடு, தீவிர தேடலோடு, வாசிப்போடு, உரையாடலோடு நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த புலம்பெயர்ந்த சூழல் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஆனால் கவிதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு உதாரணமாக நான் ஒரு சேரனோடு அரசியல் ரீதியாக எங்களுக்கு உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு முக்கியமான கவிதை காட்டாற்று என்ற ஒரு கவிதை சேரனில் இருக்கின்றது. அதை பார்ப்போம். வெந்து தனியாத காடாற்றை சென்றோம், ஒரு குருவி கிடையாது. ஆழ்வாட்டி வெளிக்கு மேல் ஆகாயம் இல்லை, கண் தொட முடியாத எல்லை வரை சாம்பல் வீசி கிடக்கின்ற நிலமற்ற நிலத்தில் எறும்புகளை தேட ஒருவருக்கும் வழி இல்லை. எனினும் பாலூற்ற ஊற்ற பெருகும் என் கண்ணீரை கேளிக்கை ஆக்கி கொண்டாட்டத்தோடு களிக்கூத்து ஆடும் மாற்றான் குலத்துக்கு நம் மாற்று வழி என்ன? இதய பெருந்தியை குளிர்விக்க இன்றைக்கு ஒன்றுமில்லை. காயாத குருதி துளிக்கு சாட்சியமில்லை, காயாத குருதி துளிக்கு சாட்சியமில்லை. முற்றிற்று என்று சொல்லி காற்றிலும் கடலிலும் கரைத்து விட்டு கண்மூட காற்றும் கிடையாது, கடலும் கிடையாது, காட்டாற்று போதும். இது ஒரு சிறந்த கவிஞர்களால் இவ்வாறு தான் எழுதப்படும். அவர் ஒரு நல்ல ஒரு கவிஞர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் நீங்கள் கவிஞர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களும் இந்த கவிதை தொடர்பான பல்வேறு பன்முகங்களை தொடுவதற்கான ஒரு சாத்தியமாக இவற்றை உரைத்தேன். அடுத்து வெங்கியன் பூங்கொடி என்ற அந்த அவருடைய காவிய நூலை, சிறு காவிய நூலை ஆய்வு செய்ய வந்திருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக ஊடக வெளியிலே பரிச்சயமான கவிஞர் கலாராஜன் அவர்கள் வெங்கியன் பூங்கொடி கவிதை விமர்சன உரையாற்ற அழைக்கின்றேன். வணக்கம். தமிழே, உயிராய் மெய்யாய் உயிர்மெய் அழகாய் முழுதாய் எமக்குள் உறைந்தாய் தமிழே, உந்தாள் பணிந்தேன். பூமியின் தென்புலத்தில் செங்குருதி ஓடி சிவந்த செம்புலத்தில், பூமியின் தென்புலத்தில் செங்குருதி ஓடி சிவந்த செம்புலத்தில் சொந்தங்களை இழந்து சோகச் சுமைதாங்கி முள்வேலி சிறைக்குள் வதைபட்டு வாடும் எங்கள் உறவுகளுக்கு என் முதல் வணக்கம். அவை காக்கும் தலைவருக்கும் அரங்கமர்ந்த அறிவுசால் பேராளர்களுக்கும் தமிழ் பசியார தாய் நிலத்து மண்வாசம் இங்கே கிடைக்கும் என்று நாடி வந்த சபையோர்க்கும், கம்பன் சொன்னது போல் சபை சிறுத்ததல்ல மனம் பெருத்ததால் சபை பெருத்தது என்பது போல் மனம் பெருத்த மக்கள் வெள்ளத்திற்கும், சங்க புலவரென செந்தமிழ் காப்பியம் தந்த கவித்தென்றல் சகாரா அவர்களுக்கும் என் வணக்கம். இந்த நாள் வருட புத்தகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக பதிவாகிறது. இந்த நாளில் சங்கத்தமிழ் இலக்கியங்களுக்கு ஈடாக புதிய இரு இலக்கியங்கள் அரங்கேறுவதால் தமிழ் மொழிக்கு சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக இந்த அரங்கேற்ற விழா சிறப்பை நான் கூற வேண்டுமாயிருந்தால், உண்மையில் இந்த அரங்கத்தை தேர்ந்தெடுத்ததற்காக நான் முதல் நன்றி சொல்லுகிறேன். இந்த அரங்கம் தாரணி சூடிய, தாரணி என்றால் மாலைகள் சூடிய குழந்தைகள் நாளைய தலைமுறைகளை உருவாக்கும் அரங்கம். இந்த அரங்கம் ஒரு மாகவிஞனின் பெயரால் ஒளிர்கின்ற அரங்கம். இந்த அரங்கத்தில் மதி வாசகம் செய்கிறது, புத்தி வாசகம் செய்கிறது,
அதனால் இந்த அரங்கத்தில் தான் இந்த வெளியீடு நடப்பது மிக சால பொருத்தமானது என்பதால் இந்த அரங்கத்தை நான் தலைவணங்குகிறேன். அடுத்ததாக ஒரு அரங்கேற்றம் சங்க இலக்கிய காலங்களிலே சங்க காலங்களிலே நிகழ்ந்ததாக கூறப்படும் பொழுது ஒரு பிரபல மன்னன் சபையிலே அது நடந்திருக்கும். அதை மாபெரும் புலவர்கள் விமர்சித்திருப்பார்கள். இங்கேயும் சற்றும் குறைந்து விடவில்லை. தமிழ் ஈழவேந்தன் இருக்கின்றார், மன்னன் இருக்கின்றார், தமிழ் நதி பாய்கிறது, சிறுகதை எழுத்தாளர் இங்கே இருக்கின்றார், கதியே கலை என்று இருந்த கதி செல்வகுமார் இருக்கின்றார், காவல் தீபம் கண்ணன் விஷ்ணுவும் இருக்கின்றார். இதற்கு மேல் என்ன வேண்டும் இந்த அரங்கத்தின் சிறப்புக்கு? வேங்கையன் பூங்கொடி இதுவரை இந்தமிழின் அணிகலனாய் விளங்கிய காப்பியங்கள் 5. பல நூற்றாண்டு கடந்தும் வாழும் அந்த மாபெரும் காப்பியங்களை எழுதியவர்களோ மாபெரும் புலவர்கள். நம் தாய் நிலத்தில் பிறந்த தமிழ் பூங்கொடி காப்பிய பூ பூத்திருக்கிறாள், மகிழ்ச்சி அடைகிறோம். அதனை ஆய்வுரை செய்வதென்றால் கூழாங்கல்லுக்கு மலையின் சிகரம் எப்படி தெரியும்? கை விளக்குக்கு சூரியனை வர்ணிக்க எப்படி தெரியும்? ஒரு மின்மினி பூச்சி எப்படி பெரிய மின்சார விளக்கை பற்றி வாதிட முடியும்? அதுபோன்றுதான் சகாராவின் இலக்கிய இந்த காப்பியத்தை நான் விமர்சிப்பதா என்று நான் மறுத்தேன். இருந்தும் அவருடைய அன்பு கட்டளைக்கு பணிந்து வந்தேன். காப்பியம் என்றால் அது என்ன கனதி இருக்கும், அதை ஆராய்ந்து சொல்வதற்கு என்ன திறமை வேண்டும் என்பதையெல்லாம் நான் நன்றாக அறிவேன். உண்மையை சொன்னால் 2000 இலக்கிய புத்தகங்களை வைத்துக் கொண்டு 25 ஆண்டுகள் என் வீட்டை சுற்றி வைத்துக் கொண்டு நான் வாழுகிறேன். புத்தகங்களோடு வாழ்ந்தவன், இலக்கியங்களோடு வாழ்ந்தவன் என்ற அந்த தமிழ் திமிரோடு, நான் திமிரை விரும்புவதில்லை, தமிழ் என்றால் திமிரோடு தான் நான் பேசுவேன். அதோடு சொல்லுகிறேன், அந்த காப்பியத்திற்கு அந்த இலக்கியத்திற்கு அந்த தகுதி இருக்கிறது. தமிழ் ஈழ களத்திலே வீசிய இரத்தவாடை காற்றை சுவாசித்து வார்த்தைக்கு வார்த்தை நம் மண்ணின் வளைந்தோடிய செங்குருதி மைதொட்டு தன் கண்ணில் பட்ட காட்சியெல்லாம் கருவாக்கி உருவாக்கிய காப்பியம் அல்லவா இது? தமிழனங்கின் கால்களிலே சிலம்பர ஆர்க்கும் சிலப்பதிகாரம், கைகளிலே குலங்கும் வளையாபதி, இடையினில் மணிமேகலை, மார்பினில் ஒளிரும் சீவக சிந்தாமணி, காதுகளில் குந்தலகேசி, தமிழ் பெண்ணிற்கு 5 அணிகலன்களையும் போட்டு இதுவரையில் 50 காப்பியங்கள் தான் 5 அணிகலன்களாக இருந்தது. ஒரு தமிழ் பெண்ணிற்கு 1000 அணிகலன் இருந்தாலும் நெற்றி திலகம் அல்லவா மங்களம். நெற்றி திலகமாய் ஒரு காப்பியம் புதிதாய் வந்திருக்கிறது. இது 5ஆம் காப்பியத்துடன் திலகமென வந்த 6ஆம் காப்பியம் என கொள்வோம். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அன்பிற்குரிய பெரியோர்களே, வேங்கையன் பூங்கொடி எனும் 6ஆம் காப்பியம் பெற்றோம் என்று வாழ்த்து பாடுங்கள். இதற்கு முன்பெல்லாம் பாட புத்தகங்களிலே காப்பியங்களும் இலக்கியங்களையும் படித்திருக்கின்றோம். முதன்முறையாக நம் கண் முன்னே பார்த்து தொட்டு நுகர்ந்து அறிந்த ஒரு இலக்கியத்தை, வேங்கையன் பூங்கொடியை எங்கள் கைகளிலே தவள விட்டிருக்கின்றார். இந்த நூலாசிரியரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்லவில்லை என்றால் வேறு எந்த மேடையும் எனக்கு கிடைக்காது. சகாரா தமிழின் மற்றொரு பெயர். சங்க புலவர் என கவி செய்யும் ஈழத் தமிழ் புலவி. நான் வெட்ட வழியினில் கவி படிக்க கற்றுக் கொடுத்த கவி அமுத சுரவி. செல்லன தமிழ் வீசும் சொல்லதிகாரி, கல்லிலும் கனிரசம் எடுக்கும் கவிதாயினி. சென்னா புலவரும் செய்யா தமிழ் செய்தனல், அதனால் இவளே இந்நாள் புலவரின் இந்நாள் புலமையின் புகலிடம். என்று நேற்றல்ல ஆண்டுகள் பல சகாரா பூக்களை நான் ரசித்து இருக்கின்றேன். அந்த கவி மலர் ஒழுகிய தேன்துளி உண்டு இதுவே பார்க்கடல் அமுதன நான் வியந்திருக்கின்றேன். நல்ல சொற்பதமிக்க இதழ்கள் இவள் செம்மொழி தமிழின் அகராதி என்பேன். வேங்கையன் பூங்கொடி வேங்கையன் பூங்கொடி இவள் பிறப்பின் அதிசயம் நான் அறிவேன்.
ஒரு தாய் தன் கருவறையில் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமக்கின்றாள். சகாரா 10 வருடங்கள் சுமந்தாள். தாயின் வயிற்று குழந்தை அங்கங்கள் எல்லாம் சரியாக அமைகிறதா என்பது கடவுளின் பொறுப்பு. இந்த கவித்தாய் 10 வருடங்கள் தன் இதய கருவறையில் உருவான குழந்தையை தன் கண் முன்னே இறக்கி வைத்து அங்கம் அங்கமாக ரசித்து சுவைத்து 23 அங்கங்களோடு அங்கம் பழுதின்றி இந்த வரலாற்று குழந்தையை 10 ஆண்டுகள் சுமந்து பெற்றிருக்கின்றார். ஒவ்வொரு அங்கங்களுக்குள்ளும் நான் தொலைந்து மீண்டேன். சில அங்கங்கள் இளம் தென்றலா, சில அங்கங்கள் இளம் தென்றல் என வருடியது, சில அங்கங்கள் என் இதயத்தை திருடியது. கண்ணீரில் நீராட்டிய அங்கங்கள் சில, என்னை தென்னீரில் புரட்டி எடுத்த அங்கங்கள் பல. ஒவ்வொரு அங்கங்களும் தனித்தனியாய் உயிர் வாழ்ந்தது. நீங்களும் நானும் சுவாசித்த செம்புழுதி காற்றில் வீசிய மண்வாடை வார்த்தைகளோடு பின்னி கிடக்கிறது. வேலியோர மரங்களின் உதிர்ந்த சருகுகளோடு சாலை ஓரங்களில் சருகுகளாக தமிழ் பிணங்கள் கிடக்க அது விலத்தி நாம் நடந்த சாலை வழி எங்களை வழிநடத்தி சென்றிருக்கின்றார். களமாடிய வீரவேங்கை களத்தில் விளையாடிய வெற்றி தடங்கள் எடுத்து ஆங்காங்கே முத்திரை பதித்திருக்கின்றார். கதை தமிழீழ விடுதலை களத்திலே பிறந்திருக்கிறது. சம்புல சாலவழி கதை நகர்ந்திருக்கிறது. வேங்கைகள் சிந்திய குருதியில் குலைத்த செம்மண் பிடித்து செய்யப்பட்ட பாத்திரங்கள், வார்த்தைகள் உயிர் கொண்டு வாசகர்களுடன் பேசுகின்றது. எப்படி இந்த திறமை இவருக்கு சாத்தியமானது நான் நினைத்து பார்க்கின்றேன். அன்றைய காலங்களிலே தவநிலை இருந்து வேள்விகள் செய்து பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் பெற்றது போல் சகாரா எங்கே போய் தவம் இருந்தார் இந்த தமிழ் கவி படைப்பதற்கு? இந்த கவிதாஸ்திரத்தை அவர் எப்படி பெற்றார்? கனடாவில் இருக்கும் ஒரு கவிஞர் களத்தை அப்படியே கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்துவது போல் கவிதை செய்திருக்கிறாரே என்றால் ஆச்சரியத்திற்குரியதல்லவா? இந்த அதிசயம் முன்பொரு முறை நடந்தது. அதுவும் ஒரு மகாமுனிவனால் நடந்தது. அவர் தவப்பயனால் நிறைவானது. அதிலும் கடவுள் சம்பந்தப்பட்டிருந்தார். அந்த சம்பவம் சரித்திரமானது. நான் சொல்வது வியாசர் விருந்தை. தன் ஞான சிருஷ்டியால் பாரத யுத்த களத்தின் நிகழ்வுகளை அவர் அறிந்து கொள்கிறார். எழுத வேண்டும். விநாயகரை வேண்டுகிறார். ஒற்றை கொம்பொடித்து விநாயகர் பாரதத்தை எழுதி கொடுக்கின்றார். நான் நினைக்கிறேன், மற்றை கொம்பொன்று இன்னும் பிள்ளையாரிடம் இருந்ததல்லவா, அந்த மற்றை கொம்பை கணபதி கொடுத்திருப்பாரோ எழுதுகோலா என்று நான் எண்ணினேன். இந்த நூலின் ஆசிரியர் பக்கத்தில் நான் ஒரு இலக்கியவாதி என்று சொல்லும் தகுதி உடையவள் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார். முதலில் இலக்கியம் என்றால் ஒரு தெளிவு வேண்டும். கவிதை என்றால் ஒரு தெளிவு வேண்டும். கவிதை என்பது யாப்பு இலக்கணங்களை மட்டும் உள்ளடக்கி இருந்த காலம், பண்டிதர்கள் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் மலையேறிவிட்டது. இப்போ அதை விட்டு நழுவி வந்து பாமர மகனுக்கு எப்படி போய் சேர வேண்டும், சேரிக்கும் சேர வேண்டும், அதுக்கும் ஒரு பாட்டுப்படி என்ற வைரமுத்து அவர்கள் சொன்னது போல பாமரன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவனிடம் என்னுடைய விஷயம் போய் சேருகிறதா என்பதை பொறுத்து கவிதையின் வடிவங்கள் மாறுதல் அடைந்து வருகின்றன. அதே போல் லக்கியம் என்றால் சங்க லக்கியங்கள் மட்டுமல்ல, அது பாடப்புத்தகங்களில் படித்தவை. நீயும் நானும் வாழும் வாழ்க்கை இலக்கியம். இன்றைக்கு நான் வாழும் வாழ்க்கை தான் நாளைய தலைமுறையின் இலக்கியம். என் வாழ்க்கையை, இன்று நாம் வாழும் சமகால வாழ்க்கையை, சமகால சூழலுக்கேற்ற சூழலை உணர்ந்து எதிர்கால சந்ததிக்கு கொடுப்பதுதான் இலக்கியம். நாம் அடைய வேண்டிய இலக்கை நாங்கள் எப்படி அடைகிறோம் என்பது. ராமர் அடைந்த அக்கு வேறை, துரியோதனன் காலத்து இலக்குகள் வேறை. எங்களுக்கு அவை உரமாக இருக்கட்டும், அந்த கதை அமைப்புகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு காரணங்களாக இருக்கட்டும். ஆனால் இலக்கியம் நீ நானும் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எழுதுவதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு எழுதி கொண்டிருப்பதுதான் இலக்கியம். அதுதான் இலக்கியம், அது கதைகள் அல்ல. இன்றைக்கு இந்த சிறுகதை ஆசிரியர் எழுதி கொண்டிருக்கிறாரே, இதுதான் இலக்கியம். இந்த சமூகம் எப்படி வாழுகிறது என்பதை அடுத்த சமூகத்துக்கு கொடுப்பது. 10 ஆண்டுகள் வாழ்க்கை சுமைகளோடு, இலக்கிய வேட்கையின் வேகத்தோடு
இந்த நூலை இங்கே அரங்கேற்றியதன் மூலம் சகாரா அவர்கள் ஒரு சிறந்த இலட்சியவாதி என்பதையும் ஒரு சிறந்த இலக்கியவாதி என்பதையும் நிரூபித்திருக்கின்றார். இந்த காப்பிய பூங்காவிற்குள் நுழைந்த போது கவனமாக பாதம் பதியுங்கள் என்று வாசலில் எச்சரிக்கை பலகை என்னை வரவேற்றது. கீழ்குறிப்பாக சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. இந்த பூவனத்தில் உதிர்ந்து கிடப்பது வாடி விழுந்த மலர்கள் அல்ல, முகுள் அமர்ந்து புன்னகைக்கு முன்பே அடித்து பறித்து கசக்கி மணந்து வீசிய தமிழ் கன்னி பூக்கள். கொஞ்சம் பார்த்து வாருங்கள். மழை வெள்ள பெருக்கில் வந்த சகதிகள் இங்கே இல்லை. களமாடிய வீரன் உடலோடிய தங்குருதி வழிந்தோடியதால் உழைந்த நிலம். கால் பார்த்து வையுங்கள். அந்த எச்சரிக்கையின் புல்லரிப்போடு நூல் புக வாயில் திறந்து உள்ளே நுழைகிறேன். ஒரு காலை பொழுது வரவேற்கிறது. அந்த விடிய பொழுதின் இயற்கை அழகை எங்கள் மண்ணின் மனம் மாறாமல் கவிஞர் அழகாக சொல்கிறார். சூரியனுக்கு அழைப்பு விடுத்து சேவல்கள் கூவும், காலை மலர்ந்ததென்று காகங்கள் கரையும். இது நலவன்பாவில் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், தன் பொல்லா சிறகை வெய்யோனை வாவென்று தன் பொல்லா சிறகை வயிறு அரைந்து கூவினவாம் கோலி குலம் என்று நலவன்பாயிலே வடேந்திய புலவர் பாடுகிறார். மெல்லிய புகையாய் பனியின் மூட்டம் புல்லினின் மீது அதன் தனி நாட்டம். மெல்லிய புகையாய் பனியின் மூட்டம் புல்லினின் மீது அதன் தனி நாட்டம். மெல்ல வளைந்தே நிலத்தினை நோக்கும் புல் நுனியின் தொக்குடும் பனிநீர் தேர்க்கும். புறநானூற்றில் ஒரு கவிதை. மூங்கிலை மேலே தூங்கு பனி நீரே, தூங்கு பனி நீரை வாங்கு கதிரோனே, வாங்கு கதிரோனே நம்மை தாங்கு கதிரோனே. அந்த புறநானூற்று செய்யனுடைய சாராம்சம், பொன்னலரி மொட்டுக்கள் மென்மையாக முடிச்சவழ்க்கும் போதை கொள்ளும் வண்டு வர செவ்விரத்தம் பூச்சிரிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலை பொழுது விடுகின்ற இந்த கவிதையை படிக்கின்ற பொழுது முற்றாத பச்சை தமிழ் செய்த குற்றால குறவஞ்சியின் தெம்மாங்கு தன்மையை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக வேங்கையன் பூங்கொடி இந்த காப்பிய நாயகி அறிமுகமாகிறாள். அதற்கு முன்பாக கம்ப காவியத்தின் முதல் கம்பர் கீதையை அறிமுகம் செய்யும் ஓரிரு வரிகள். பொன்னின் சோதி போதினின் நாற்றம் தென்முன் தேனின் தீஞ்சுவை செஞ்சொற்கவி இன்பம் பெருந்தேன் இன் சொல் பெண் இவள் ஒப்பால் ஒரு பெண்ணை தரும் தான் என்றால் நான்முகன் இன்னும் தரலாமே என்று கம்பன் சொன்னது போல் இங்கே அவள் அருமையாக சொல்லுகிறாள். ஒற்றை வார்த்தையிலேயே அந்த கதை முடிந்து போகிறது. அவள் இக்காவியத்தின் அவள். அவள் இக்காவியத்தின் அவள். குறைத்து பார்க்கவும், கொள்கை ஏற்றவும், ரசித்து நோக்கவும், ராஜ்யம் காக்கவும் மேதினியில் எழுந்த மேதை. அவள் எழில் கொஞ்சும் குஞ்சுகளை தன் மொழி கொண்டு கொஞ்சுவாள். நல் பொழில் நோக்கில் புலன் மயங்கி தன் மொழி மறந்து போவாள். அருமையாக அந்த நாயகியை அவர் அறிமுகம் செய்து வைக்கின்றார். எனும் ஒரு இடத்தை நான் முக்கியமாக சொல்லுகின்றேன். இந்த காவியத்தின் நாயகன் வேங்கையனின் உள்ளத்தில் உடைந்த வீரமும் எடுப்பான தோற்றமும் வைர வரிகளில் கட்டியிருக்கிறார் நம் கவிஞர் சகாரா. நாம் கவிஞனின் வரிகளில் அதனை காண்பதற்கு முன் கலிங்கத்து பரணியிலே சோழ பேரரசின் படை வீரர்கள் இதை சயங்கொண்டார் எழுதுகின்றார். எடும் 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 என எடுத்தது இகல் ஒலி கடல் ஒலி இருக்கவே விடு 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 பரி கரைக்குழாய் விடும் விடும் என ஒலி மிகைக்கவே வெறு வர வரி சிலை தரி வெறு வர வரி சிலை தெரித்த நான் தெளி உலகுகள் செவிடு கெடுக்கவே. அந்த அம்புகள் பறந்த வேகம் விழுந்த சத்தம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தின் காதுகளே செவிடாகி போகும் அளவிற்கு அந்த நான்கள் பறந்தது என்கின்றார்.
போராட பிறந்தவன், எம் மண்ணின் வேரோடிய எதிரிகளை வேறறுக்க நிமிர்ந்தவன். போராட பிறந்தவன், எம் மண்ணின் வேரோடிய எதிரிகளை வேறறுக்க நிமிர்ந்தவன். தலைவன் சிந்தையிலே தன்னை நிறைத்தவன். புறந்தார்கண் நீர்மல்க சாகின் சாக்காடு இறந்து பெறத்தக்கது என்றான் வள்ளுவன். இதைத்தான் இங்கே ஒற்றை வரியில் சொல்லுகிறார். தலைவன் சிந்தையிலே தன்னை நிறைத்தவன், சொல்லெடுத்து பாடிட ஈடில்லா ஆண்மகன். கம்பன் ஒருவால் இருமாப்படைந்திருந்தான். என் காப்பிய நாயகனை போல் ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் முன்னமும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்றார். இங்கே சொல்லுகிறார், வார்த்தைகள் சொல்ல முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஆண்மகனாக இருந்தார் என்று. திட்டமிட்டு எதிரிபடை திக்கட்டும் முட்டி முட்டி தட்டுப்பட்ட இடமெல்லாம் தாக்குதலை முன்னெடுக்கும். எட்டுமோர் அடியனிலும் எதிரி வீசும் எரி கணைகள் பட்டு பட்டு வெடிக்கையிலே பல தோழர் துடித்து இறப்பார். விழி மூடி திறப்பதற்குள் இவன் விசுவரூபம் எடுப்பான். விரல் இடுக்கில் விசை அழுத்தும் துப்பாக்கி கனலும் சட சடவென்று வேட்டுகள் திருக்களத்தில் சீரும். இதைவிட ஒரு வலிமையான வார்த்தைகளை ஒரு இனத்தினுடைய விடுதலை வீரனை மிகைப்படுத்தி சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் நான் கற்ற தமிழில் காணாது என்று நான் கருதுகிறேன். இங்கே இந்த காப்பியத்திலே பார்த்தீர்களா இருந்தால், தாயின் பாசத்தை பேசும் கவிதையில் புறநானூற்று தாயை நான் கண்டேன். வீரம் விளைந்த நிலத்தில் காதல் விளைச்சலை சொன்ன விதம், சங்கம் தந்த அகத்திணை பாடலை வென்று நின்றதை கண்டேன். நான் ஐந்தகனி அத்தனையும் பரப்பி வைக்க நான் பேசுவதற்கு இந்த ஒரு நாள் மட்டும் போதாது. சங்க இலக்கியங்களுக்கு ஆய்வுரைகள் அன்று தேவைப்பட்டது. பல காரணங்கள் அதற்காக இருந்தன. ஒன்று, அது நிகழ்ந்ததாக கூறப்படும் காலம் எங்களுக்கு மிக அந்நியப்பட்டதாக இருந்தது. இன்னும் ஒன்று, மொழியும் பொருளும் அரும்பத விளக்கம் தேவைப்பட்டதால் பல பண்டிதர்களுடைய உரையும் ஆய்வும் தேவைப்பட்டது. ஆனால் வேங்கையின் பூங்கொடி, இது நாம் வாழும் காலம், நாம் வாழ்ந்த கதை, நாம் பார்த்த தடங்கள், எங்கள் காதுகளில் நித்தம் நித்தம் ஒலித்த நம் தாயக காற்றும் சங்கீதம். நானும் நீங்களும் பயணித்த தெருக்களில் தான் வேங்கையனும் பூங்கொடியும் நடத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி கவிஞரின் கவிதை நயம் படிப்பவர் மனங்களை கொள்ளையடித்து விடுகிறது. வாங்கி படியுங்கள், அதற்கு பின் சொல்லுவீர்கள், ஆய்ந்துரை சொல்ல அவசியம் இல்லை என்று நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். இந்த உரையின் ஆரம்பத்தில் வேங்கையன் பூங்கொடி 6ஆம் காப்பியம் என்று நான் அடித்துரைத்திருந்தேன். காப்பியம் என்பதற்கு எந்த விதத்தில் இது சாத்தியமானது என்பதை ஒரு குறுகிய விளக்கத்தோடு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு களத்திலே பிறந்திருக்கிறது, மக்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறது. துயரம் நிறைந்த ஒரு சமூகம் தன் இளமையை பெற்றெடுக்க எப்படியெல்லாம் தன்னை வருத்தி இருக்கிறது என்பதை நயம்பட உரைத்திருக்கிறது. இங்கே காதல் விளையோடுகிறது, வீரம் களத்தில் விளையாடுகிறது, உறவு பாசம் சமூகம் பின்னி கிடக்கிறது. அங்கமாக வாதகர்களை அரவணைத்து செல்கிறது. இத்தனையும் போதாதா இது ஒரு காப்பியம் என்பதற்கு? ஆயினும் ஒரு சில விடயங்களை இணைத்திருந்தால் நன்றாக இருக்குமோ என்று என் தாழ்மையான கருத்து. நூல்முகம் திறந்ததும் எங்களை சட்டென்று களத்துக்கு அழைத்து போய் விடுகிறது. கடவுள் வாழ்த்து, எங்களுடைய ஈழ மக்களினுடைய பூர்வீக வாழ்க்கையின் செழுமைகள், இவற்றையெல்லாம் குறிப்பாக சொல்லி இதற்கு முன்பு வந்த 2 காப்பியங்களோடு நான் ஒப்பு நோக்கி பார்த்தீர்களானால், மணிமேகலை, சிலப்பதிகாரம், அவர்கள் களத்துக்குள் போவதற்கு முதல் மக்கள் நலம், மற்றவர்கள் குறித்த விஷயங்கள், இதுகளை எல்லாம் குறிப்பு திட்டத்திட்டாக கொஞ்சமாக சொல்லி பின்பு போகிறார்கள். ஏனென்றால் அடுத்த தலைமுறை படிக்கின்ற பொழுது இந்த இனம் ஏன் இந்த களத்துக்குள் நுழைய வேண்டி வந்தது என்பதை இலகுவாக புரிந்து கொள்வதற்கு நன்றாக இருக்கும். இதை ஒரு முற்சேர்க்கையாக சேர்த்தால் நன்றாக இருக்குமோ, அந்த காப்பிய நூலின் முழுமை கிடைக்குமோ என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சொல்லிதழ் அவிழ்ந்து புன்னகைக்கும் சொம்மொழி பூங்காடே,
சொல்லிதழ் அமர்ந்து புன்னகைக்கும் செம்மொழி பூங்காடே, பெண் இனத்தின் போர்வாளே, பாலைவன பெயர் கொண்ட பச்சை தமிழச்சினி சகாரா, பாலைவன பெயர் கொண்ட பச்சை தமிழச்சினி சகாரா, செல்லென தாக்கும் சொல்லினம், செல்லென தாக்கும் சொல்லினம், மென் பனி துகளினும் மெலிசாய் சட்டென்று கரையும் சொல்லினம், முன்னோர் மொழிந்த மூவின தமிழோடு ஐந்தன தந்தாய், முன்னோர் மொழிந்த மூவின தமிழோடு ஐந்தன தந்தாய், பைந்தமிழ் ஞாலம் பறைசாற்று முன்புகள், வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வல்வை சகாரா மேலும் இந்த இலக்கியத்திலே ஆழமாக பயின்றும் ஆழமாக வாசித்தும் ஆழமாக தேடியும் புதிய உச்சங்களை தொட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு உள்ளது. இறுதியாக பாராட்டுரை வழங்க அழைக்கின்றேன் விஷ்ணு சுந்தரம் அவர்களே. மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அவைதனிலே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு நிகழ்விலே பாராட்டு விழா பாராட்டி பேசுவதற்கு தகுதி உள்ளவனா என்பது ஒரு புறம் இருக்க, இப்படி பேசுகின்ற இது எனது முதலாவது தடவை. ஆனால் ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், வல்வை அல்லது வல்வெட்டித்துறை என்று நீங்கள் எடுக்கின்ற பொழுது தேசிய தலைவர் அல்லது அதனுடைய போராட்ட வடிவங்கள் அவைதான் எல்லோருக்கும் உலகளாவிய ரீதியிலே தெரிந்த விடயங்கள். ஆனால் அந்த வல்வெட்டித்துறைக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமயத்திலே ஒரு குறுகிய நிலப்பரப்பு 3 சதுர நிலப்பரப்புக்குள் 68 கோயில்கள் இருக்கின்றது. அதே அப்படி சமய நிகழ்வுகளிலே அவர்கள் முன்னேற்றிருக்கின்றார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். அடுத்ததாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த நிலப்பரப்புக்குள் இருந்த கல்விமான்கள் எண்ணிக்கை இலங்கையின் எந்த ஒரு பிரதேசத்திலும் நீங்கள் எடுத்துவிட முடியாது. கணக்கெடுப்பில் எடுத்தால் அவ்வளவு கல்விமான்கள் இருந்த ஒரு ஊர். அடுத்ததாக வருகின்றேன், கலை இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், கலை உலகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கூட, அங்கே வல்வெட்டித்துறை சிவன் கோயிலுக்கு முன்னாலே ஒரு மடம் ஒன்று இருக்கின்றது. அந்த மடத்திலே அங்கே ஒரு சங்கீத சபா இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதற்கு சாட்சியாக இருப்பவர் வாசுதேவன், மிருதங்கம் வித்வான் வாசுதேவனுடைய தந்தையார் ராஜலிங்கம் அவர்கள். அவர் ஒரு சங்கீத ஆசிரியர். தான் அங்கு சென்று 1950களிலே அங்கே சென்று தான் அங்கே சங்கீதம் படிப்பித்திருக்கின்றேன் அல்லது சங்கீத கச்சேரிகள் அந்த சபாவிலே வைத்திருக்கின்றேன் என்று கூறியிருப்பதை தொடர்ந்து அங்கு சங்கீதமும் இருந்திருக்கின்றது என்பது தெரியும். அடுத்ததாக எல்லோருக்கும் தெரியும், ரங்கா விவேகானந்தன் அவர்கள் குச்சிப்புடியிலே பிரபலியம் பெற்றிருந்தவர். இப்பொழுது ஆர்ஜென்டினா நாட்டிலே அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜென்டினா மொழி பேசுகின்ற குழந்தைகளுக்கு குச்சிப்புடி நடனத்தை பழக்கி கொண்டிருக்கின்றார் ஆர்ஜென்டினா நாட்டிலே. அடுத்ததாக எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், இந்த டிஸ்கோ நடனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடனத்தை, அதன் வடிவத்தையும் அறிமுகப்படுத்தியவர் ஆழிக்குமரன் ஆனந்தன் அவர்கள். அப்படி கலை, இலக்கியம், சமயம் போன்ற துறைகளிலே வல்வெட்டித்துறை எவ்வளவு தூரம் பிரபலியம் அடைந்திருக்கின்றது என்பது வெளியிலே இருப்பவர்களுக்கு தெரியாது. அதனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே அதை கூறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறிக்கொள்கிறேன். அதை அடுத்ததாக இந்த வல்வை என்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே ஒரு தனி துணித்தல் வேண்டும். இந்த எழுத்தாளர் உலகத்திலே எண்ணி பார்த்து விடலாம், இதுவரை காலமும் அந்த வல்வை என்ற பெயரை வைத்துக்கொண்டு எழுதியவர்கள் ஒரு சிலர் தான். அதை பார்த்தாலும் இந்த பெண் எழுத்தாளர்கள், வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த பெண் எழுத்தாளர்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், கமலா பெரியதம்பி அவர்கள் ஆசிரியை. அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் வல்வை சகாரா அவர்கள். ஆனால் கமலா பெரியதம்பி அவர்களிடம் எழுத்தாண்மை எல்லாமே இருந்தது. சங்கீத துறையிலே பல்வேறு துறைகளிலே அவருக்கு ஆற்றல் இருந்தாலும், சகாரா அவர்களிடம் கண்டுகொண்டது என்னவென்றால், எழுதுகின்றதை ஒரு மேடையிலே எப்படி அதை முன்படுத்தலாம் என்பது அல்லது பிரசன்ட் பண்ணலாம் என்கின்ற தன்மை சகாராவிடம் இருந்தது. அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைவிட இந்த தமிழீழ பிரதேசத்துக்குள்ளே முதலிலே பத்திரிகை என்று 1800களிலே ஆரம்பிக்கப்பட்டதும்
இந்த வல்வெட்டித்துறையில் தான் என்பதனை ஆதாரத்தோடு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பல்வேறு முகங்கள் இருக்கின்றது அந்த வல்வெட்டித்துறைக்கு. அது அது இன்னொரு பக்கம். அதாவது வீரத்தின் அதாவது தலைவர் அவர்களுடைய தேசிய தலைவர் அவருடைய அந்த பாங்குக்குள் வந்திருக்கின்றது. அவர்கள் அந்த கடலிலே ஓடுகின்ற பொழுது வீசுகின்ற காற்றுக்கு பாய்மரங்களில் ஏற வேண்டும். பாய்மரங்களிலே ஏறி அவர்கள் பாய்மரங்களிலே சென்று அந்த பாய்களை காற்று உரமாக வீசுகின்ற பொழுது பாய்களை குறைக்க வேண்டும். காற்று மெதுவாக வீசுகின்ற பொழுது பாய்களை கூட்ட வேண்டும். அப்பொழுது அவர்கள் அந்த இருக்கின்ற பாய்மரங்களிலே ஏற வேண்டும். கடலிலே ஆடுகின்ற வேகத்திற்கு தூக்கி எறியப்பட்டு விடுவார்கள். எரிந்து காணாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி வந்த வீரம்தான், கப்பலையோட்டியதனால் வந்த வீரம்தான் அந்த வல்வெட்டித்துறைக்கு வந்த வீரம் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதை விடுத்து சகாராவுக்கு பாராட்டு விழா என்று வந்துவிட்டு நான் வல்வெட்டித்துறையை பேசுகின்றேன். ஆனால் அந்த வல்வை என்றதனால் அதை பற்றி பேச வேண்டி இருந்தது. சகாரா அவர்கள் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக வல்வை சகாராவாக இங்கே அறிமுகமானார். அறிமுகமாகி அவர் வல்வை சகாராக வலம் வந்து கொண்டிருந்தவர் இடையிலே அந்த வல்வையை தொலைத்துவிட்டு வெறும் சகாராவாக வெளியே வந்திருந்தார். ஆனால் மீண்டும் வல்வை சகாராவாக வந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் தேசத்துக்குள்ளே ஒரு ஊர், அந்த ஊர் இல்லாமல் தேசியம் வந்துவிடவில்லை. ஆனால் தேசியத்திற்கும் எமது ஊருக்கும் எவ்வளவு உறவுகள் இருக்கின்றது, உண்மைகள் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் நான் எல்லோரையும் நான் கேட்பது, உங்கள் ஊர்களை விட்டு விட்டு செல்லாதீர்கள். அந்த ஊரின் முகவரிகளை தொலைத்து விடாதீர்கள். தொலைத்து விட்டாலும் நீங்கள் எப்படியும் திரும்பி அந்த ஊருக்குள் தான் வர வேண்டி இருக்கும், எல்லா ஊர்க்காரர்களுமே. ஆனால் அதனால் முதலிலே ஊர் இல்லாமல் தேசியம் இல்லை, தேசியம் இல்லாமல் ஊர் இல்லை. அதற்காக தேசியத்திற்காக ஊரை விட்டு சென்று விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வல்வை சகாரா அவர்கள், நூலாசிரியர் அவர்கள் தன்னுடைய இளைய மகளுக்கு, பெயர் தெரியவில்லை, இளைய மகளுக்கு அஞ்சலி, செல்வி அஞ்சலி திருச்செல்வம் அவர்களை அழைத்து சிறப்பு பிரதியை கொடுக்க தாயார் விரும்புகின்றார். இன்றைய நூல் வெளியீட்டின் இறுதி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து அமைதியாக அனைவரையும் ஆசனங்களில் அமருமாறு வேண்டுகின்றேன். நூலாசிரியர் வல்வை சகாரா அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்க உள்ளார். ஏற்புரையை வழங்க வருமாறு வல்வை சகாராவை அழைக்கின்றேன். ലോഞ്ച് ചെയ്ത് നീട്ട് കനകസഭ വந்தார் கனகசபை அவருடைய எக்ஸ்டர்னல் ஆச்சு. நான் எல்எல்பி அவரில் பெரிய எப்படி அதுக்காக நேற்று போகணும். நேர்மையான அந்த நான் கடைசியாக ஃபைனலில் எழுதியிருந்தேன். இந்த அண்ணன் எண்ணெரு மொழியே, எழில் நிறை கிளியே, புன்னகை அழகைய பொதிகையின் அரசே. எண்ணரும் மொழியே, எழில் நிறை கிளியே, புன்னகை அழகைய பொதிகையின் அரசே. விண்ணவர் தேவம் விரும்பும் தமிழே, நின்னடி பணிந்தே தாயே என் உளம் நுழைக. முத்தாய் தாங்கி 300 நாட்சுமந்து இத்தரையில் ஈன்ற பெத்தவளை,
மெத்தை வடிவிரித்தென் தத்து நடை பார்த்து தள்ளாடி நான் விழுந்தாள் தாங்கி ரசித்தவளை. சித்தமெல்லாம் எனையாளும் சித்திரையின் நாயகியாம் உலக சக்தி அவள் பெருந்தாயே. நான் செத்தழிந்து போனாலும் என் சாம்பல் கூட தலைவணங்கும் மாவீர தோழர்களை பத்திரமாய் தொழுது என் தமிழுக்கு நிமிர்வு தந்த தானை தலைவன் வலியலை சிரமேற்று உயிர்ப்பின் வலியுரைக்க என்னை வினைந்த என் குருவுக்கு தலைவணங்கி இவ்விடத்தில் ஏற்புரையையும் சிறப்புரை நன்றியுரையையும் கூற விளைகிறேன். இன்று திலீப நாளில் 6வது நாள். திலீபன் உருகி உருகி தன்னை அழித்துக் கொண்ட நாளில் 6ஆம் நாள். இந்த நாளில் இந்த நூல் வெளியீட்டை நான் செய்கின்ற இந்த தருணத்தில் என்னுடைய இந்த நூல் வெளியீட்டுக்கு சிறப்பு செய்ய உரை நிகழ்த்திய என்னுடைய வேங்கியன் பூங்கொடி அந்த காவியத்துக்கு ஆய்வுரை தந்த திரு இலக்கியர் கலாராஜன் அவர்களுக்கும் தொடர்ந்து காவியத்தூது கவிதை தொகுப்புக்கு ஆய்வுரை மேற்கொண்ட தமிழ்நதி அவர்களுக்கும் இணையவழி நட்புரை தந்த நிழலி அவர்களுக்கும் நட்புரை பொதுவான நட்புரையாக என்னுடைய தோழியாக வந்து இந்த அவையில் எனக்கு நட்புரையும் வழங்கி விருதும் வழங்கிய திருமதி ஜெனிட்டா மரியா பிள்ளை அவர்களுக்கும் எனக்கு வாழ்த்துறையும் மதிப்புரையும் கூறி இவ்விடத்தில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஈழவேந்தன் ஐயா அவர்களுக்கும் என்னை நூலாசிரியராக அறிமுகம் செய்த கலைஞர் கதி செல்வகுமார் அவர்களுக்கும் எனக்கு பாராட்டுரை வழங்கி என் ஊரின் வாயிலாக என்னை பெருமைப்படுத்திய விஷ்ணு அருள் சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியினை கூறும் இவ்வேளை இந்த நிகழ்வினை மிகவும் அழகாக நெறிப்படுத்திய முரளி அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியினை கூறும் வேளையில் இந்த நிகழ்வில் ஆய்வாளர்கள் கூறிய சில கருத்துக்கு ஏற்புரையும் அதற்கான விளக்கமும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் தமிழ்நதி அவர்கள் கூறிய புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் இடையிலான 2 மற்ற கவிதை வரைகிறேன் என்று தமிழ்நதி ஒரு விடயத்தை எடுத்து கூறியிருந்தார். அதில் ஒரு எங்களுக்கு அந்த 2ஐயும் கலக்கின்ற போது ஒரு வரவேற்பு இருக்கிறது. அந்த 2ம் வந்து மரபு கவிதையை எழுதுபவர்களும் ரசிக்கிறார்கள், புது கவிதையை எழுதுபவர்களும் ரசிக்கிறார்கள். அந்த 2 தரப்பினரையும் ஒரு இடத்தில் இணைக்கிறது இந்த 2ம் கெட்ட நிலை. அதனால் அது எனக்கு அந்த அப்படிப்பட்ட அதாவது பண்டிதர்கள் அவர்கள் எப்பவும் மரபு கவிதையோடையே நின்று கொள்வார்கள். இப்போ புதிய நவீன யுகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இப்போது புதிய கவிதை வசன வடிவிலேயே அவர்களுக்கு அந்த கவிதை என்றதுக்கு சொல் நயம் இருக்காது, காரமான பொருள் நயம் இருக்கு. அந்த அவர்களையும் இவர்களையும் ஒரே இடத்தில் சந்திக்க வைக்கிறது இந்த 2ம் கெட்டான எங்களுடைய கவிதை. அது அந்த கவிதை தான் எனக்கு அந்த 2 பக்க வரவேற்பும் கிடைத்ததால் தான் அந்த பாணியை நான் தொடர்ந்து செல்கிறேன். இல்லை மரபு கவிதை எழுத வேண்டும் என்றால் மரபு கவிதையில் நிற்க வேண்டும், இல்லை என்றால் புது கவிதை, இது 2ம் கேட்டான். ஆனால் 2ம் கேட்டான் வந்து எல்லாருக்கும் சென்றடைகிறது. இலக்கியத்தை ரசிக்கக்கூடியவர்களும் ரசிக்கிறார்கள். அதாவது மரபு கவிதையின் சொல் நயங்களை எதுகை மோடைகளை ரசிப்பவர்களும் அந்த இடத்தில் ரசிக்கிறார்கள். அதே நேரம் வசன கவிதையை ஆய்த்து கொண்டிருப்பவர்கள் புது நவீனத்துவத்தை ரசிப்பவர்களும் அவர்களுக்கும் அந்த இலக்கிய நயம் பொருந்திய அந்த சொல்லாடல்கள் விருப்புக்குரியனவாக இருக்கின்றதை அவதானிக்கக்கூடிய அதனால்தான் என்னுடைய அந்த கவிதை வந்து இந்த 2ம் கெட்டான் தன்மையில் இன்று வரைக்கும் நீண்டு கொண்டு செல்கிறது. இது என்னுடைய அந்த ஏற்புரையில் நான் உங்களுக்கு கூற வேண்டிய விளக்க உரையாக இருக்கிறது. அடுத்து இன்னொன்று கூறினீர்கள்,
அரசியல் கோஷங்களாக இருக்கக்கூடாது. இந்த கவிதைகள் எழுதப்பட்ட காலம் வந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு காலத்துக்குள் உட்பட்டதுதான் நீங்கள் ஆய்வு செய்த கவிதை தொகுதி உள்ள கவிதைகள். அந்த கவிதைகள் அரசியல் கோஷங்களாக அன்றைய நாட்களில் ஏற்கப்படவில்லை. இன்றைய நாட்களில் அந்த கவிதைகள் அரசியல் கோஷங்களாகத்தான் ஏற்கப்படுகின்றன. அதுக்கு காரணம் என்னென்றால், அந்த காலகட்டத்தில் எங்களுடைய போராட்டம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பாதையில் அப்படியான நகர்வுக்குரிய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் எங்களை போன்ற எழுத்தாளர்கள், கவிஞர்கள் வார்த்தை பிரயோகங்களை வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் அப்படியான ஒரு வீச்சை நாங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. அது இன்று பார்க்கும்போது சில நேரம் அது அரசியல் கோஷங்கள் என்று கூறும் அளவுக்கு அந்த விடயம் இருக்கிறது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட என்னுடைய கவிதைகள் ஒரு சில இருக்கின்றன. அதாவது சபிக்கப்பட்ட, வாழ்வதற்காக சபிக்கப்பட்டிருக்கிறது, குப்புற கிடந்தால் சுவாசமே சுமைதான். இந்த கவிதைகள் எல்லாம் அதுக்கு பின்னால அந்த கவிதைகள் அது வித்தியாசமாக, அதாவது அது அரசியல் கோஷங்கள் அற்ற கவிதையாக ஒரு மானுட நேசிப்பை எதிர்பார்க்கின்ற கவிதைகளாக இருக்கின்றன. அது என்னுடைய அந்த நீங்கள் உங்களுக்கு தென்பட்டதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறேன். அதனால அந்த விடயத்தை நான் இதில் தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கவிதையை சொல்லி முடித்தீர்கள். அவரவர் கவிதை அவரவருக்கு பெரிய விஷயம் அன்று. அப்போ அதுக்கு நான் விளக்க உரையே தர வேண்டிய அவசியம் இல்லையா என்ற நிலைக்கு விட்டுவிட்டீங்க. ஆனால் இருந்தாலும் நான் அதை தர வேண்டிய நிலையில் இந்த இடத்தில் நான் தந்திருக்கின்றேன். அடுத்து ஆய்வுரை செய்த வேங்கியன் பூங்கொடியை ஆய்வு செய்ய மதிப்புரிய கலாராஜன்னா என்னுடைய மிகப்பெரிய நட்புக்குரிய ஒருவர். அவருக்கு தெரியும், இது 10 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்து நிறைய விடயங்களை, அதாவது நிறைய காத்திருப்புகளோடு இருந்த வேங்கியன் பூங்கொடி. இந்த வேங்கியன் பூங்கொடி காவியம் வந்து 2005 நான் தாயகம் சென்று வெண்ணில் என்ற போது அங்கு வந்து கையளிக்கப்பட்ட தொகுதி. அதாவது இந்த காவியம், அது காவியம் என்று நான் தான் கூறுகிறேன். தமிழகத்திலும் சொன்னார்கள் இது காப்பியம் என்று. இப்போது கலாராஜன் அண்ணாவும் சொன்னார் அது காப்பியம் என்று. அப்ப எனக்கு உண்மையில அது காவியமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்த இஷ்டத்துக்கு எழுதி கொண்டு போனதையோடைய இது காவியமாயிருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் அவர் கூறியிருந்தார், எவரும் காப்பியம் என்று தான் சொன்னார். அங்கேயும் கூட அதில் போடும்போது, அறிக்கையில் போடும்போது காப்பியம் என்று தான் சொன்னார்கள். அது எனக்கு உண்மையாக அந்த காவியம் வித்தியாசம் தெரியாமல் இருந்தது. அது இப்போது அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அந்த காலகட்டத்தில் 2005 அங்கு கொண்டு போய் நான் எங்களுடைய மேதகு தலைவர் அவர்களின் ஆசிக்காக அவ்விடத்தில் நான் ஒப்படைத்துவிட்டு வந்திருந்தேன். நான் வந்துவிட்டேன். எங்களுடைய தேசிய பெருங்கவிஞர் புதுவை ரத்னத்துறை அவர்களுக்கு நான் அங்கு நிற்கும் போது அந்த கவிதை அந்த வேங்கியன் பூங்கொடி கிடைக்கவில்லை. அதற்கு பின்னரான காலகட்டத்திலேயே அவருக்கு கிடைத்தது. அந்த வேங்கியன் பூங்கொடி காவியத்தை வாசித்த உடனேயே அவர் எனக்கு சொன்னார், அடியே நீ எப்ப இங்க வார, நான் உடனே இதை விட வேணும் வழியிலே. இப்ப நான் சொன்னேன், ஐயா இது வந்து உடனே பண்றதுக்கு உரியது இல்லை, அன்னேந்த ஆசியோட தான் நான் செய்தியோடு தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். அன்னேந்த ஆசி செய்தி கிடைக்கிற வரைக்கும் மட்டும் நீ கிளவியானாலும் பல்லு போன கிளவியானாலும் இப்படித்தான் காத்திருப்பேன் அண்டு எனக்கு அவர் திரும்ப என்னோட சண்டை பிடிச்சேன். அவர் சண்டை பிடிச்சு போட்டு அவர் சொல்றாரு, இல்லை நீ வரையிலேன்னா நானே விட்டுடுவேன் வழியிலேன்னு. அப்படி ஒரு நிலைப்பாட்டோட இந்த காவியம் அங்கே காத்திருந்தது இளவேந்தன் ஐயாவுக்கு தெரியலாம். அது ஏன் அவர் என்ன பற்றி அதிகம் விசாரித்தவர் என்று. வேறு வந்து அதாவது இளவேந்தன் ஐயா கனடாவுக்கு வந்துட்டு போயிருந்தார். அப்போது அந்த கவிதைகள் காவியங்கள், அதாவது அவரோடு நான் பேசும் போதெல்லாம் வந்து கதைகள் பேசுவதில்லை, கவிதைகள்லாம் நாங்கள் 2 பேரும் உரையாடுவோம். இன்று கூட என்னிடம் நிறைய கவிதைகள் அவரோடு பேசுகின்ற பேச்சே கவிதைகளாக. ஒரு முறை அவருக்கு சரியான கொஞ்சம் கிறுக்கு, சரியான தலைக்கணம் எல்லாம் அந்த ஒரு கவிதைக்கான கிணம் இல்லாமல். ஒரு முறை நான் கேட்டேன், நிறைச்ச முடி கிழவன் கிறுக்கடக்க வரவா விழுந்து சிரிச்சார் போன்ல. என்னென்னா இப்போ அவ்வளவுக்கு தன்னை துணிஞ்சு தைரியமாக கேட்குற நீ ஒருத்தி தானே எழுதிட்டு அப்படியான ஒரு இதுதான். அதாவது இந்த காவிய தூதில் வந்து முதல் கவிதையை வந்து அனல்கிறேனா அழுகிறேனா என்ற ஒரு கவிதை. அது அந்த கவிதை வந்து இப்போது நான் அதை வாசித்து காட்டினா நன்றாக இருக்குமென்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய நேரத்தை எடுக்கிறேன் போல இருக்கிறது. அழுகிறேனா, அனல்கின்றேனா? கண்கள் சிவப்பேறி கிடக்கின்றன. அழுகின்றேனா, அனல்கின்றேனா? விழியோடையில் உலர்ந்த திரவத்தின் சாட்சியாக இமையோரத்தில் பிசுபிசுப்பு. பிம்பங்களற்ற எழுதுகோள் நட்பின் கவிதை பேச்சும் தோழமை கடிகளும் இருண்ட துயருக்குள். எழுதும் போதே எண்ணங்கள் தோற்கின்றன. மீளா துயரின் வடுக்களாக ஒளித்தறிப்புகள் மங்கி கலங்குகின்றன. எல்லையற்ற கற்பனை வழிகள் வெறுமைப்பட்டதாய் ஆங்காங்கே சுமைதாங்கிகளின் படிமங்களாய் உன்னில் என்னில் ஆழப்படிந்து உயிர்ப்பின் மூச்சு வரை உட்கார்ந்து விட்டது. வானம்பாடிகள் ஊமையான வரலாறு ஒன்று தோற்றம் கொண்டுள்ளது. பிராணவாயு இல்லாவிடத்தில் காகித மலர்கள் அழகு செய்கின்றன. கைகள் குலுக்கி கவிதை பேச, தோளை தட்டி தோழமை உரைக்க முயன்றும் முடியவில்லை நண்பனே. இந்த கவிதை என்னுடைய தேசிய கவிஞர் அவர்களுக்கு. எனக்கு நான் குருவாக அவரை துரோண குரு என்றேன், அவர் பகுதியாக என்னை ஏகலைவி என்பார். ஆனால் அதே நேரம் பிறகு சொல்லுவார், அடியே நீ எனக்கு சிஷ்ய பிள்ளையாக இருக்க வேண்டாம், நீ எனக்கு இலக்கிய தோழியாக இரு, கவிதை தோழியாக இரு. அந்த அப்படித்தான் நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம். அந்த தாக்கம் தான் என்னால் இன்று வரை இந்த கவிதை எழுதுகோளை எடுத்தாலே மிகப்பெரிய ஒரு மனத்துயரை கொடுத்து என்னை எழுத விடாமல் பண்ணுகிறது. ஏனென்றால் அந்த கவிஞனோடு நான் உரையாடிய அந்த கவிதைகளும் அந்த நிகழ்வுகளும் என்னுடைய மனத்திரையிலிருந்து இன்னும் விலகவில்லை. அப்படியான ஒரு சூழலில் இந்த வேங்கியன் பூங்கொடி கதைக்காகத்தான் இந்த வேங்கியன் பூங்கொடி தான் அவரை அந்த அளவுக்கு என்னுடைய நெருக்கமாக ஈர்த்ததுக்கு காரணம் இந்த வேங்கியன் பூங்கொடி என்ற காவியம். அந்த காவியத்துக்கு கலாராஜன் என்ன ஒரு கருத்து கூறியிருந்தார். அதாவது அந்த முகப்பில் போட வேண்டும் அந்த காலகட்டம், அந்த சம்பவங்கள், இந்த சின்ன சின்ன விடயங்களை போட்டிருந்தால் இந்த ஒரு காப்பிய வடிவம் கொள்ளும் என்று சொல்லுங்க. சரிதானே அண்ணா? ஆமாம், அதை நான் உண்மையிலேயே சிந்திக்கவில்லை. ஆனால் நீங்கள் கூறிய பின்னால் தான் இந்த கவிதையை இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு ஒருவர் வாசிக்கும் போது அவருக்கு அந்த சூழல் சந்தர்ப்பத்தின் விடயங்கள் தெரியாது. எதற்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது என்றால் அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு வடிவம் தான் இந்த காவியம். அந்த போராட்டத்தின் அடிப்படை பிரச்சனைகள் எதென்று தெரியாது. அப்போ அவர் சொல்றது மாதிரி அது எனக்கு மிக ஏற்புடைய விஷயம். அந்த விடயங்களை நாங்கள் சில விடயங்களை அந்த இடத்தில் நாங்கள் சேர்த்து கொண்டால் எதிர்கால சந்ததிக்கு அந்த விடயங்கள் மிகப்பெரிய ஒரு தேடலுக்கான விடைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அது என்னால் மிக மிக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இது 2ஆம் பாகம் என்று ஒரு அச்சு நிலைக்கு போகும்போது நிச்சயமாக அந்த விடயத்தை கைக்கொண்டு அதை அந்த முகப்பில் போட்டுக்கொள்வேன். அதோடு இந்த நூல் வெளியீட்டுக்கு இவ்வளவு நேரமும் ஆரம்பத்தில் இருந்தே மெனங்கோணாது, அல்லது மெனங்கோணிட்டு நாளைக்கு எனக்கு வேலைக்கு வரைக்கும் நடக்குதோ தெரியாது, அது வேறு பிரச்சனை. மெனங்கோணாமல் இப்போது இந்த நிகழ்வை உண்மையே இந்த நிறைவடையும் வரை இந்த உண்மையிலே ஒரு நூல் வெளியீட்டுக்கு சென்றால் எல்லா கதிரைகள் எல்லாம் காலிதான், வருவதில்லை. இப்போது என்னுடைய நண்பிகள், தோழிகள், கூட வேலை செய்பவர்கள் எல்லாரும் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்னுடைய நண்பர் வட்டதான், வெளியாட்கள் இல்லை. அப்படியான ஒரு நிலையில இன்றைக்கு என்னுடைய நிகழ்வை சிறப்பித்து என்னுடைய சிறப்பாக இந்த நிகழ்வு நிகழ்த்துகிற எனக்கு முழுமையான ஆதரவு தந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த அவையிலிருந்து விடைபெறுகின்றேன்.